அதே மாதிரி கல்லூரி கேட்டாங்க. கல்லூரி நிறைய கல்லூரி திறந்தது அதிமுக ஆட்சியில் தான். நீங்கள் சட்டக்கல்லூரி ஆகட்டும், மருத்துவக் கல்லூரி ஆகட்டும் திறக்கலாம். ஆனால் மெரிட்ல தான் நாங்கள் சேர முடியும். மெரிட்லாம் சேர முடியும். எங்கள் பகுதியில் கூட சட்டக்கல்லூரி திறந்தாங்க. நான் கேட்டேன், எவ்வளோ பேர் படிக்கிறாங்க? 6 பேர் தாங்க நம்ம மாவட்டத்தில் படிக்கிறாங்க. ஆக அது சட்டக்கல்லூரி தேவை. 6 சட்டக்கல்லூரி நாங்கள் திறந்திருக்கிறோம். அதிமுக ஆட்சியில் நான் வந்த பிறகு 6, அம்மா இருக்கும்போது 1, 10 ஆண்டுல 7 சட்டக்கல்லூரி திறந்து தமிழகத்தில் ஒரு பெரிய வரலாற்றை படைச்சிருக்கிறோம். ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி, அம்மா இருக்கும்போது 6, 17 மருத்துவக் கல்லூரி 10 ஆண்டுல திறந்திருக்கிறோம். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்திருக்கிறோம். இது திமுக ஆட்சியில் ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவம் கூட வரல. மாவட்டத்தை பிரிக்கணும்னு சொன்னீங்க, 6 மாவட்டத்தை பிரிச்சு கொடுத்துருக்குறோம். ஒரு மாவட்டத்தை பிரிக்கணும்னா 400 கோடி செலவாகும். சாதாரண 10 கட்டமைப்பு வேணும், அதிகாரி நியமிக்கணும், தொடர் செலவு, இவ்வளவு நாங்கள் செய்யணும். இந்த ஆட்சியில் என்ன செய்கிறாங்கன்னே தெரியல. கடன் தான் நிறைய வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வருவாய் அதிகமாயிட்டது. இங்கெல்லாம் வணிகர்கள் வந்திருக்கிறாங்க. இதை சொல்லி ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை சொல்றேன். 2020-21 அதிமுக ஆட்சியில் வந்த வருவாயை விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1,36,000 கோடி கூடுதலா வருவாய். இவ்வளவு வருவாய் திட்டங்கள் எதுவுமே இல்லை. நாங்கள் இவ்வளவு கல்லூரி திறந்திருக்கிறோம், இவ்வளவு பாலங்களை கட்டி கொடுத்திருக்கிறோம், அதோட நிறைய விவசாயிகளுக்கு நிவாரணங்களை கொடுத்திருக்கிறோம், புதிய சாலைகள் அதிகமாக கொடுத்திருக்கிறோம், பாலங்கள் கட்டி கொடுத்திருக்கிறோம். எதையுமே செய்யல. அதோட 4,38,000 கோடி இன்ற வரை கடன். இந்த ஆண்டு 1 லட்சம் கோடி கடன் வாங்குதா திட்டமிட்டு இருக்கிறாங்க. 5,38,000 கோடி 5 வருஷத்துல. இதற்கு முந்தி 73 ஆண்டு காலம் பல கட்சிகள் ஆண்ட போது கூட 2021 வரைக்கும் 5,18,000 கோடி. அதுல கொரோனா காலம் உங்களுக்கு தெரியும். கொரோனா காலத்தில் அரசாங்கத்துக்கு வரி வருவாயே கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, கடையும் திறக்கல, கடை திறக்கல, தொழிற்சாலைகள் இயங்கல, பெட்ரோல் டீசல் இல்லை, பத்திரப்பதிவு இல்லை, ரோட் டான்ஸ் இல்லை, கலால் இல்லை, கிடையாது, எதுவுமே கிடையாது. 40,000 கோடி கொரோனாவுக்கு செலவு பண்ணி சொல்ல. இவ்வளவும் இருந்தும் கூட 5,18,000 கோடி தான் கடன் இருந்தது. திட்டங்கள் நிறைய கொடுத்தோம். வருவாயும் இல்லை, வருஷத்து வரி வருவாயும் இல்லை. ஆனா இந்த ஆட்சியில் வரி வருவாய் அதிகம், கடனும் அதிகமாயிட்டாங்க. ஆக இதெல்லாம் இந்த கடனை எப்படி கட்டுறதுன்றது ஒரு சிரமமான காரியம். எப்படி கடன் கட்ட முடியும்? வரி போட்டு தான் கட்ட முடியும். வேற எதுல இருக்குது? கூடுதலால் வரியை போட்டு தானே அதை வசூல் பண்ணணும். இந்த கடனை எப்படி அடைக்க முடியும்? இப்ப நீங்க வணிகர் இருக்கிறீங்க, போய் பேங்க்ல கடன் வாங்குறீங்க. கடன் வாங்குற போது அந்த டியூ கண்டா கட்டியாகணும்ல, இல்ல சீல் வச்சிருவாங்க, எழுத உங்க பேங்க் அக்கௌண்ட்டை சீல் பண்ணிடுவாங்க. சொத்தப்ப அதை சீல் வச்சிருவாங்க. சொத்துக்கும் உங்களுக்கு ஏலத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. இல்லாட்டி ஒரு அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கடன் வாங்க முடியும். மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட அளவு தான் கடன் வாங்க முடியும். ஆகவே இந்த அரசாங்கத்தை பொறுத்து இவர் ஒரு தனி பாதையில் போயிட்டு இருக்கிறாங்க. நாட்டை பற்றியே கவலைப்படாத ஒரு அரசாங்கம். விவசாயிகள் பற்றியும் கவலைப்படல, வணிகர்கள் பற்றியும் கவலைப்படல, ஒட்டுமொத்த மக்களை பற்றியும் கவலைப்படாத ஒரு அரசாங்கம். இருந்தாலும் இந்த நேரத்தில் நாங்கள் அரசியல் பகுதியை தவிர்த்து விட்டு, நீங்கள் எங்களுடைய ஆட்சி வந்தால் தங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில இங்கே தங்களுடைய கோரிக்கைகளை வைத்திருக்கிறீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்த பிறகு இங்கே பல்வேறு கோரிக்கைகள் வைத்திருக்கிறீர்கள். அதையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய நடவடிக்கை எடுத்தோம். சிவில் ஸ்கோர் பற்றி சொன்னாங்க, அதை இப்போ ரத்து பண்ணிக்கிட்டாங்க. நான் பாரத பிரதமர்கிட்ட கடிதம் கொடுத்தோன்னே, இது மாநில அரசாங்கம் தான் இது மாதிரி விதிகளை விதிச்சிருக்குது. பல சான்றுகள் ஆவணங்கள் வேண்டும் என்று அறிவித்தாங்க. இப்போ சுற்றறிக்கை விட்டுட்டாங்க. அது ஜியோலாம் இருக்குது. நீங்க அதெல்லாம் கேட்க வேண்டியதில்லை விவசாயிகிட்ட. இனிமேல் அந்த ஏற்கனவே நம்முடைய விவசாயிகளுக்கு எப்படி கடன் வழங்கப்பட்டு வந்ததோ அதை தொடர வேண்டும் என்று சுற்றறிக்கையில் மாநில அரசு விட்டிருக்குது. அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் கடிதம் மூலமாக கொடுத்தால் நாங்கள் அதை இந்த அரசுக்கு வலியுறுத்துவோம். அதிமுக ஆட்சி வந்த பிறகு விவசாயிகளுக்கு எளிய முறையிலே கடன் கிடைப்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல வணிகர் பெருமக்கள், அதே போல இன்னும் பல்வேறு தொழில் சார்ந்து இங்கே கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறோம். அதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்த பிறகு அதற்கு உண்டான தீர்வு காண்பதற்குண்டான முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி இங்கே தங்களுடைய கருத்துக்களை வழங்கிய அத்தனை அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடுகின்றேன். நன்றி, வணக்கம்.